الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من أبواب متفرقة وما أغني عنكم من الله من شيء إن الحكم إلا لله عليه توكلت وعليه فليتوكل المتوكلون ولما دخلوا من حيث أمرهم أبوهم ما كان يغني عنهم من الله من شيء إلا حاجة في نفس يعقوب قضاها وإنه لذو علم لما علمناه ولكن أكثر الناس لا يعلمون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 711வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து யூசுப் என்ற அத்தியாயத்தினுடைய 66 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அழகான வரலாற்றை அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்டு வருகின்றான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டினுடைய அதிபதியாக நியமனம் செய்யப்பட்டு ஆரம்ப நேரத்திலே 7 ஆண்டுகள் மிக செழிப்பாக இருந்தன. அந்த செழிப்பான 7 ஆண்டுகளிலே அடுத்து வரக்கூடிய பஞ்சத்தினுடைய 7 ஆண்டுகளுக்கு தேவையான தானியங்களையும் உணவுப் பொருள்களையும் சேமித்து வைத்தார்கள். பஞ்சத்தினுடைய ஆண்டு வந்தது. மக்கள் பசியினாலும் பட்டினியினாலும் மிக துன்பப்பட்டார்கள். அரசரிடத்திலே முறையிட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒருவருக்கு 1 ஆண்டுக்கு தேவையான உணவுகளை அரசாங்கத்திலிருந்து பெற்றுச் செல்லலாம். 1 வருஷத்திற்கு ஒருவருக்கு தேவையான உணவு 1 ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவு என்பதாக நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்குரிய தொகை வசூல் செய்யப்பட்டு தானியங்கள் தேவைப்பட்ட அளவுக்கு மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் 1 ஒட்டகத்தினுடைய சுமை அளவு. அடுத்த ஆண்டுதான் அவருக்கு அடுத்த விநியோகம் செய்யப்படும். இந்த முறையிலே தானியங்களை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த பஞ்சம் என்பது எகிப்து நாட்டினுடைய அந்த நகரத்தை மட்டுமல்லாமல் அக்கம்பக்கத்தில் இருந்த கிராமங்களையும் பாதித்தது. அப்படிப்பட்ட கிராமங்களிலே ஒன்றுதான் கன்ஆன் என்ற ஒரு ஊர். அந்த ஊரில்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினர் வசித்து வருகின்றார்கள். அவர்களையும் இந்த பஞ்சம் பீடித்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களிடத்திலே, நீங்கள் எகிப்துக்கு சென்று அந்த அரசரிடத்திலே தானியம் பெற்று வாருங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காசுகளை கொடுத்து விட்டு என்பதாக சொன்னார்கள். அதே போன்று வந்தார்கள், தானியத்தை பெற்று சென்றார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் தம்முடைய சகோதரர்கள் என்பதாக விளங்கிக் கொண்ட பொழுது விசாரணை செய்தார்கள். ஒரே ஒரு சகோதரரை மட்டும் நாங்கள் விட்டு வந்திருக்கின்றோம் என்பதாக சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர் விடப்பட்டு விட்டார் என்ற காரணத்தினால்
அவர் அழைத்து கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு உபாயம் செய்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பிறந்தவர் ஒரே ஒரு சகோதரர் புன்யாமீன் என்பவர். மற்ற சகோதரர்கள் எல்லாம் அவருடைய தந்தைக்கு இன்னொரு தாய் மூலமாக பிறந்தவர்கள் 10 பேர். ஆக 12 சகோதரர்கள் அவர்கள். இப்பொழுது 10 சகோதரர்கள் அங்கே வந்திருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே புன்யாமீன் என்ற அந்த சகோதரரை அழைத்து வரவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது உங்களுக்கு நான் தானியம் தருகின்றேன், உணவுப் பொருள்களை வழங்குகின்றேன். ஆனால் அடுத்த தடவை நீங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த சகோதரரையும் கொண்டு வர வேண்டும், அழைத்து வர வேண்டும். அப்படி அழைத்து வரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு தானியம் கொடுக்க மாட்டேன் என்ற நிபந்தனையுடன் அவர்களுக்கு தானியம் வழங்கினார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கொண்டு வந்த சில காசுகளையும் அவர்களுடைய தானிய பொதிகளிலேயே மூட்டைகளிலேயே மறைத்து வைத்து எடுத்துச் செல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். வீட்டிலே போய் பார்த்தால் அந்த காசுகள் அதற்குள்ளே இருக்கின்றன. 2 விதமான கருத்துகள் சொல்லப்பட்டன. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் திரும்பி வர வேண்டும் என்பது நோக்கம். இவ்வளவு தயாளமாக அந்த அரசர் நடந்து கொண்டிருக்கின்றார், திரும்பவும் நாம் சென்றால் நமக்கு நிறைய தானியங்கள் கொடுப்பார் என்ற நினைப்பிலே அவர்கள் வர வேண்டும். அல்லது தெரியாமல் அறியாமல் அந்த வேலைக்காரர்கள் சேவகர்கள் இந்த காசுகளை நம்முடைய தானிய பொதிகளிலே வைத்து விட்டார்கள், இது அரசாங்கத்தினுடைய காசு, நாம் அதை வைத்துக் கொள்ளக்கூடாது, திரும்ப ஒப்படைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் திரும்பி வரக்கூடும் என்ற எண்ணத்திலே அவர்கள் அதனை மறைத்து வைத்தார்கள் என்பதாகும் 2 கருத்துகள் சொல்லப்பட்டன. சகோதரர்கள் தங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்த பொழுது இந்த விவரங்களை எல்லாம் கூறினார்கள். அந்த அரசருடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் என்று அவர்களுக்கு தெரியாது, அரசருடைய பண்புகளை எல்லாம் சொன்னார்கள். மிக நல்ல மனிதராக இருக்கின்றார், தயாள குணமுள்ளவராக இருக்கின்றார், அற்புதமான மனிதராக இருக்கின்றார் என்றெல்லாம் அவரை பற்றி புகழ்ந்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாங்கள் அடுத்த தடவை போவதாக இருந்தால் எங்களுடைய சகோதரர் தம்பியையும் புன்யாமீனையும் எங்களுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்பதாக. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்தார்கள். உங்களை நம்பி முதலாவதாக யூசுஃபை நான் உங்களிடத்தில் ஒப்படைத்தேன், அவரை அநியாயமாக நீங்கள் சாகடித்து விட்டதாக சொன்னீர்கள், ஓனாய் தின்று விட்டதாக சொன்னீர்கள். இப்பொழுது உங்களை நம்பி திரும்பவும் என்னுடைய இந்த மகனையும் நான் அனுப்பி வைக்க முடியாது என்பதாக சொன்னார்கள். திரும்ப திரும்ப சகோதரர்கள் வற்புறுத்தி, நாங்கள் கண்டிப்பாக சகோதரரை பாதுகாத்து திரும்ப கொண்டு வருவோம், நாங்கள் உறுதியளிக்கின்றோம், இதற்கு மேல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, நிச்சயமாக நீங்கள் எங்களுடன் அவரை அனுப்பத்தான் வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக அதனை ஒப்புக்கொண்டு அனுப்பி வைத்தார்கள். அனுப்பும் பொழுது அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பும் போது அந்த பாதுகாப்பு வாசகத்தை அவர்கள் சொல்லவில்லை. ஓனாய் தின்றுவிடும் என்று நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதே போன்று அவர்கள் செய்து விட்டார்கள். இங்கே இரண்டாவது இந்த சகோதரரை புன்யாமீனை அனுப்பும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் தஆலா சிறந்த பாதுகாப்பாளனாக இருக்கின்றான், அவன் இரக்கம் செய்யக்கூடியவர்களிலே அருள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அருளாளனாக இருக்கின்றான் என்ற இந்த வாசகத்தை சொல்லி அனுப்பினார்கள். பொதுவாக பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் இந்த வாசகத்தை கொண்டு பாதுகாப்பு தேடினால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது எந்த விதமான இடையூறாக இருந்தாலும் சரி, நோய் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், பேய் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், அல்லது பயமாக இருந்தாலும், வேறு எந்த வகையான எதிரிகளுடைய பயமாக இருந்தாலும், எந்த வகையான பயத்திற்கும் பாதுகாப்பு துஆவாக அல்லாஹ் தஆலா இதனை சொல்லித் தருகின்றான். அல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் என்பதை சொல்லி அனுப்பினார்கள். பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அந்த மக்களிடத்திலே இரண்டாவது தடவை போகும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஜவான்களாக இருந்தார்கள்,
உடல் வலுமிக்கவர்களாக இருந்தார்கள், பார்ப்பதற்கு அழகான தோற்றம் உடையவர்களாக இருந்தார்கள், கம்பீரமானவர்களாக இருந்தார்கள். 10 பேர்களையும் ஒரு சேர ஒரே இடத்திலே யாராவது ஒருவர் பார்த்தால் பார்ப்பவருடைய கண் திருஷ்டி அவர்கள் மீது பட்டுவிடும். அந்த மாதிரி அழகுள்ளவர்களாக, திடகாத்திரம் உள்ளவர்களாக, பலம் மிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதன் காரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை அவர்கள் தங்களுடைய மக்களின் பாசத்தின் காரணமாக சொல்லி அனுப்பினார்கள், நீங்கள் எகிப்து நாட்டுக்கு செல்லும் பொழுது எகிப்து நாட்டுக்குள்ளே நுழைவதற்கு 4 விதமான நுழைவாயல்கள் இருக்கின்றன. 4 பக்கங்களில் ஒரே நுழைவாயலிலே நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து உள்ளே நுழைய வேண்டாம், யாராவது பார்த்தால் கண் பட்டுவிடும். ஆகவே நீங்கள் பிரிந்து பிரிந்து 4 வாசல்கள் வழியாகவும் செல்ல வேண்டும் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படும் என்று இருந்தால் அதை நான் தடுத்து நிறுத்திவிட முடியாது. மனிதன் என்ற இயல்பிலே நான் இதை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் என்றும் சொல்லி அனுப்பினார்கள். உங்களுடைய இந்த சகோதரர் புனியாமீனை நான் அனுப்புகின்றேன், அவரை நீங்கள் பாதுகாத்து கொண்டு வருவது உங்களுடைய பொறுப்பு. ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் உங்களை எல்லோருக்கும் சேர்த்து அந்த துன்பம் பீடித்தால் அவருக்கும் அது ஏற்படட்டும், அது பரவாயில்லை. ஆனால் அவருக்கு மட்டும் ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய கவலையை எனக்கு உண்டாக்கும், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை இந்த அடுத்த ஆயத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். வகால யா பனிய, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மக்களே, லா தத்குலு மின் பாபின் வாஹிதின், ஒரே ஒரு வாசல் வழியாக நீங்கள் எகிப்துக்குள்ளே நுழைய வேண்டாம். வத்குலு மின் அபுவாபி முத்தஃபர்ரிகா, பல வாசல்கள் வழியாக நீங்கள் உள்ளே நுழையுங்கள். கண் திருஷ்டி பட்டுவிடும், ஆகவே நீங்கள் பல வாசல் வழியாக செல்ல வேண்டும். இருந்தாலும் கண் திருஷ்டி என்பது உண்மைதான். ஆனால் அல்லாஹ் நாடிவிட்டால் இப்படித்தான் ஏற்பட வேண்டும் என்று ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நாடிவிட்டால், உங்களுக்கு ஏதாவது ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் அதை நான் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் இப்படி பல வாசல்கள் வழியாக நுழைவதின் காரணமாக அது தடுக்கப்பட்டு விடாது என்பதையும் சொல்லுகின்றார்கள். வமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எதையும் நான் உங்களை விட்டும் தடுத்து விட முடியாது. ஏனென்றால் இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் சொல்லுவது அல்லாஹ்வுக்கே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. சட்டத்தை நிறைவேற்றுவது, அவனுடைய ஹுக்குமை ஜாரிப்படுத்துவது, நிறைவேற்றுவது என்பது அவனை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஆகவே அல்லாஹ் தஆலா எது நாடுகின்றானோ அதுதான் நடக்கும். இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையிலே எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இதனை நான் சொல்லுகின்றேன். ஒரு வாசல் வழியாக நுழையாதீர்கள், பல வாசல் வழியாக பிரிந்து செல்லுங்கள். ஆனாலும் அலைஹி தவக்கல்து, அந்த அல்லாஹ்வின் மீதுதான் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். வஅலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், அவன் மீதுதான் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்பிக்கை வைப்பார்கள், நம்பிக்கை வைக்கட்டும் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதுதான் நடக்கும், நிறைவேறும். ஆனாலும் உலகத்திலே மனிதன் என்ற அடிப்படையில் சில எச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா சில விதிமுறைகளை தந்திருக்கின்றான், அந்த முறைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லி அனுப்புகின்றார்கள் மக்களிடத்தில். இந்த ஆயத்தின் மூலமாக நீண்ட விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. கண் திருஷ்டி இருக்கின்றதா இல்லையா, இந்த ஆயத்தின் மூலமாக இருக்கின்றது என்பது தெரியப்படுத்தப்படுகின்றது. நீங்க ஒரு வாசல் வழியா போகாதீங்க, கண் திருஷ்டி பட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இது பற்றி ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றார்கள். மனிதனுடைய கண் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. பொதுவாகவே மனிதன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பும் பல்வேறு விதமான சக்திகளை கொண்டதாக அமையப்பட்டு இருக்கின்றது. நாக்கு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அது வாளினால், துப்பாக்கியினால், அணுகுண்டினால் சாதிக்க முடியாத பல விஷயங்களை நாவினால் சாதித்து விட முடியும். நாக்கு மிகப்பெரிய ஆயுதம். அதுபோன்று கண், மனிதனுடைய கண்கள்
அது மிகப்பெரிய ஆயுதம். ஒரு மனிதனை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்களால் முடியும். ஒரு மனிதனை வீழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் கண்களால் முடியும். கண் திருஷ்டி உண்டு. அல் ஐனு ஹக்குன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். கண் திருஷ்டி உண்மையானது என்பதாக. ஒரு ஹதீஸிலே எப்படி சொல்லுகின்றார்கள், இன்னல் ஐன ல துத்கிலுர் ரஜுல அல் கப்ர வல் ஜமல அல் கிதர. மனிதனுடைய கண் ஒரு மனிதனை கபருக்கு கொண்டு போய் சேர்த்து விடும், ஒட்டகத்தை சட்டிக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். கண் திருஷ்டி பட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே நலிந்து போய் கடைசியிலே மௌத்தாகி கபருக்கு போயிடுவான் கண் திருஷ்டியின் காரணமாக. ஒரு ஒட்டகத்தை பார்த்து கண் திருஷ்டி ஏற்பட்டால் அதன் காரணமாக அந்த ஒட்டகம் அறுக்கப்பட்டு சமைக்கப்பட்டு சமையலுக்கு சென்று விடும், அதாவது சட்டிக்கு போய்விடும். அது சாப்பிடுவதற்கு தகுதி பெற்றதாக ஆக்கப்பட்டு விடும். உயிரோடு இருக்கக்கூடிய ஒட்டகம் உயிரில்லாததாக ஆக்கப்பட்டு சாப்பிடப்படக்கூடிய பொருளாக மாற்றப்பட்டு விடும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பாதுகாப்பு துஆக்களை கேட்பார்கள். பல்வேறு விதமான பாதுகாப்பு துஆக்கள், நூற்றுக்கணக்கான துஆக்கள் இருக்கின்றன. கண் திருஷ்டி சம்பந்தமாக பல துஆக்கள் இருக்கின்றன. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்ற ஒரு துஆ. அல்லாஹு தஆலாவுடைய திருவாசகங்களை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், பரிபூர்ணமான அவனுடைய கலிமாக்களை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். மனிதனை கெடுக்கக்கூடிய ஷைத்தான், ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும் மனிதனுக்கு இழிவை பழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கண் திருஷ்டியை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், அல்லாஹ்வுடைய திரு கலிமாக்களை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில வரலாற்றிலே பல நிகழ்வுகள் நடைபெற்று இருக்கின்றன. ஒரு போருக்கு போய்விட்டு வருகின்றார்கள், சஹாபாக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், ஒட்டகங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. சஹாபாக்களிலே ஒருவர் ஒரு ஒட்டகம் நடப்பதை பார்த்து, அது கம்பீரமாக நடந்து செல்லுகின்றது, அதை பார்த்து இந்த ஒட்டகம் எவ்வளவு கம்பீரமாக நடக்கின்றது என்பதாக சொன்னார். உடனே அது அங்கேயே விழுந்து விட்டது. அந்த ஒட்டகம் பிறகு நடக்கவே முடியவில்லை. அதனால் இது அந்த மனிதனுடைய, அந்த சஹாபியினுடைய கண் திருஷ்டியினால் ஏற்பட்ட விளைவு. முஹம்மது பின் அபி உமாமா என்று ஒருவர் சொல்லுகின்றார். அவருடைய தந்தை சொன்னாராம், அபூ சஹல் இப்னு ஹுனைஃப் என்பவர் தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே குளித்துக் கொண்டிருந்தார். தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் இருப்பது என்பது அரிதான ஒரு காலம், அது நேரம். அந்த இடம் அரபு நாடு. அந்த இடத்திலே அவர் குளித்துக் கொண்டிருந்தார். குளிப்பதற்காக தன்னுடைய ஜுப்பாவை கழற்றிய சட்டையை கழற்றினார். அருகிலே ஒருவர் நின்று கொண்டிருந்தார், ஆமீர் இப்னு ரபியா என்பவர். அபூ சஹல் என்பவருடைய உடலை இவர் பார்க்கின்றார். அவர் அழகான உடல் நிறம் கொண்டவராக, தோற்றமுள்ளவராக இருந்தார் அந்த அபூ சஹல் என்பவர். ஆமீர் என்பவர் பார்த்தார். பார்த்துவிட்டு சொன்னார், இந்த உடலை போன்று நான் உடலை பார்க்கவே இல்லை, இவருடைய தோலை போன்று நான் தோள்களை பார்க்கவே இல்லை. என்ன அழகான உடல், என்ன அழகான தோல் நிறம் இவருக்கு அப்படின்னா சொன்னார். உடனே அவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது. நடக்க முடியவில்லை, எழுந்திருக்க முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டது. அதே இடத்திலே, அதே நேரத்திலே அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ரொம்ப கடுமையாக ஆகிவிட்டது. அப்படியே அவரை அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஏற்பட்டு விட்டது இவருக்கு. ஆமீர் என்பவர் பார்த்தார், சொன்னார். உடனே இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டது என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சஹாபாக்களிடத்தில் சொன்னார், அலாம யக்துலு அஹதுக்கும் அஹாஹு. ஒருவர் தன்னுடைய சகோதரரை ஏன் கொல்லுகிறார், கொலை செய்கின்றார், எதற்காக வரை இவர் கொலை செய்கின்றார் என்று சொன்னார்கள். அதாவது கொலை செய்கின்றார் என்று சொன்னால் அவருடைய கண்களின் காரணமாக இவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டது. கண்களுடைய பாதிப்பு அவருடைய உடலை தாக்கிவிட்டது. அது கொலைக்கு சமமானது. அவர் ஏன் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் பர்ரக்த
அவருடைய உடல், அவருடைய நிறம், அவருடைய தன்மை வனப்பு மிக்கதாக ஆச்சரியமுடையதாக இருந்தால் அவர் இப்படி சொல்லி இருக்க கூடாதா? பாரக்கல்லாஹு ஃபீ ஜஸதிக, அல்லாஹ் தஆலா உன்னுடைய உடல்ல பரக்கத்து செய்யட்டும், உன்னுடைய நிறத்துல பரக்கத்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இன்னல் ஆயின ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மைதான், சத்தியமானதுதான் என்பதாகவும் சொன்னார்கள். பிறகு அந்த ஆமீர் என்பவர் யார் கண் திருஷ்டி ஏற்பட்டதோ அந்த கண்ணுடைய அந்த மனிதர் ஆமீரை கூப்பிட்டு சொன்னார்கள், நீ ஒலு செய்வாயாக, ஒலு செய்து அதனுடைய தண்ணீர் கைகால்களை கழுவி அதனுடைய தண்ணீரை எடுத்து கொண்டு போய் அந்த அபூ சஹல் என்பவருடைய தலையிலே ஊற்றுவாயாக என்பதாக சொன்னார்கள். அதே போன்று அவர் செய்தார். அவருடைய நோய் குணமாகிவிட்டது, கண் திருஷ்டியுடைய அந்த பாதிப்பு இல்லாமலாகிவிட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார். இங்கே கண் திருஷ்டி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இரண்டு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். ஒன்று, சில பேர் அவருக்கே தெரியும், யாருக்கு கண்களிலே சக்தி இருக்கின்றதோ அவருக்கே தெரியும், நம்ம கண்ணு பட்டுச்சுன்னா ஒன்னும் உருப்படாது அப்படின்னு சொல்லுவார். அவரே சொல்லுவார். சில பேர் நம்ம பார்க்கிறோம், என் கண்ணு பட்டுச்சுன்னா அது உருப்படாதுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த கண்ணுக்கு சக்தி. அவர் என்ன செய்யணும்னு கேட்டா, ஏதாவது ஒரு பொருளை அப்படி ஆச்சரியத்தோடு பார்த்தால், அதிசயமாக பார்த்தால், கண் பட்டுவிடும் என்று நினைத்தால் உடனே அந்த பொருளை பார்த்த உடனே அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீஹி, யா அல்லாஹ் அவருக்கு அதில் பரக்கத்து செய்வாயாக என்று சொல்ல வேண்டும். பரக்கத்து செய்வாயாக என்று சொன்னால் இவருடைய கண் திருஷ்டியினுடைய விளைவு மாறி நன்மையாக அது ஆகிவிடும், அதில் பரக்கத்து ஏற்பட்டுவிடும். இது துஆ செய்வோம். சரி, கண் திருஷ்டி பட்டுடுச்சு சொல்லிட்டா, கண்ணல பார்த்தாரு, விளைவு ஏற்பட்டு வச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னா இரண்டாவது மருந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இவர் ஒலு செய்ய வேண்டும். தன்னுடைய கைகளை கால்களை கழுவி எல்லாவற்றையும் கழுவி அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைத்து அதை யார் மீது அந்த கண் திருஷ்டி ஏற்பட்டதோ அவருடைய தலையிலே அதனை ஊற்ற வேண்டும். அப்படி ஊற்றினால் அதன் காரணமாக அந்த விளைவு நீங்கிவிடும், கண் திருஷ்டி நீங்கிவிடும் என்பதாகவும் சொல்லுகின்றார். வேறு சில ஹதீஸ்களை வேறு கருத்தின் பின்னால வேறு சில விஷயங்கள் வருகின்றன. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் திருஷ்டி உண்டு என்பதையும் அதற்குரிய மருந்தையும் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு வாகனத்திலே ஏறி சென்றார்கள். குதிரையின் மீதோ அல்லது ஒட்டகத்தின் மீதோ ஏறி செல்லுகின்றார்கள். அப்படி ஏறி செல்லுவதை ஒரு மனிதர், ஒரு பெண்மணி பார்த்தார். பார்த்து விட்டு சொன்னார், உங்களுடைய இந்த அமீர், அப்பொழுது அவர் யமன் நாட்டிலே அமீராக தலைமை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார், ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உங்களுடைய இந்த அமீர் மிகப்பெரிய பராக்கிரமம் உள்ளவராக இருக்கின்றார் என்பதாக சொன்னார். அந்த பெண்ணு அந்த பார்த்துட்டு ஸஅத் இப்னு அபீ வக்காஸ பார்த்தவுடன் எப்படி சொன்னார், ரொம்ப பெரிய பலம் வாய்ந்தவராக இருக்கின்றார், அவருடைய புஜங்கள் எல்லாம் திரண்டு இருக்கின்றன, சக்தி உடையவராக இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படியே வீட்டுக்கு வந்தாரு, கீழே விழுந்தார் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. இது அந்த பெண்ணுடைய கண்ணினால் ஏற்பட்டது என்பதாக குறிப்பிட்டார்கள். அந்த பெண் இப்படி சொன்னார் என்பது அந்த நேரத்தில் அவருக்கு தெரியாது. யாரோ இதை சொன்னார்கள், இந்த மாதிரி உங்களை பார்த்து இந்த பெண் இப்படி சொன்னாள் என்பதாக. அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். அழைத்து வரப்பட்டது. நீ குளித்து விட்டு அந்த குளித்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் சேமித்து என்னிடத்தில் கொண்டு வா என்பதாக சொன்னார்கள். அல்லது முன்னால் சொல்லப்பட்டபடி ஒலு செய்துவிட்டு அந்த தண்ணீரை கொண்டு வா என்று சொன்னார்கள். அந்த தண்ணீரை தங்களின் மீது ஊற்றினார்கள். அவருக்கு அப்பொழுது ஏற்பட்ட அந்த நோய் சுகமாகிவிட்டது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். பொதுவாக அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற இமாம்களுடைய கொள்கை கண் திருஷ்டி உண்டு என்பதுதான். சிலர் மறுப்பார்கள், அல்லாஹ் கண் திருஷ்டிலாம் கிடையாது என்பதாக. அல்லாஹ் தஆலா நோயையும் படைத்திருக்கின்றான், மருந்தையும் படைத்திருக்கின்றான், அல்லாஹ் தான் செய்கின்றான். ஆனால் செய்வது அல்லாஹ் தான் என்ற நம்பிக்கை வர வேண்டும். இது இவருடைய கண்களால் மட்டும் ஏற்பட்டது என்று நம்பக்கூடாது, இது இதனால் வந்தது என்று நம்பக்கூடாது. முன்னால சொல்லி இருக்கிறோம், தொத்து நோய் என்பது கிடையாது. லா அதுவா,
வலா தியரத வலா ஹாம்மத என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொற்று நோய் கிடையாது என்பதா. ஆனா இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள் தொற்று நோய் உண்டு என்பதாக சொல்லுகின்றார்கள். ஒருவருக்கு ஜலதோஷம் ஏற்பட்டால் அவருக்கு பக்கத்தில் யாராவது இருந்தால் இந்த கிருமி அவரை தாக்கி அவருக்கும் ஜலதோஷம் ஏற்படும். நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், எனக்கு காய்ச்சல் வந்துச்சு, அங்கேயே மதீனாவிலே காய்ச்சல் வந்துச்சு, மக்காவிலே வந்துருச்சு, வீட்டுக்கு வந்தேன், எனக்கு காய்ச்சல் நல்லா போச்சு, என் பிள்ளைக்கு வந்துருச்சு அப்படின்னாரு. நம்பிக்கை அப்படிங்கிற நமக்கு தெரியாது, சொன்னார். ஆனா இவருடைய காய்ச்சல் அவ பிள்ளைக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ப கூடாது. தொற்று நோய் என்பதெல்லாம் கிடையாது. இவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது என்றால் இவருக்கு அல்லாஹ்தாலா காய்ச்சல் வர வேண்டும் என்று நாடி இருந்தால் அந்த காய்ச்சல் இவருக்கு வந்தது. அவருடைய குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய குழந்தைக்கு காய்ச்சல் வர வேண்டும் என்று நாடினால் அவன் அந்த குழந்தைக்கு அந்த காய்ச்சல் வந்தது. இவருடைய காய்ச்சல் அவருக்கு போகாது. கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் சிலர், ஒரு ஒட்டகத்துக்கு நோய் வந்தால் அடுத்த ஒட்டகத்துக்கும் நோய் தாவி விடுகின்றது. ஒரு ஒட்டக கூட்டம் ஒட்டகத்தினுடைய அந்த ஒட்டகம் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த லாயத்திலே ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு நோய் வந்தால் அடுத்த ஒட்டகம் இப்படி தொடர்ந்து வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அப்படி வருவது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல யார சொல்ல ஒரு ஒட்டகத்துக்கு வந்தா இன்னொரு ஒட்டகம் வந்தது. சரி, அப்படின்னா அந்த முதல் ஒட்டகத்துக்கு காய்ச்சல் வந்துச்சுல, நோய் வந்துச்சுல, அது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க. முதல் ஒட்டகத்துக்கு நோய் வந்துச்சு இல்லையா, அது எங்கிருந்து வந்துச்சு? ஒரு நாள் பதில் சொல்ல முடியல. அந்த நோயும் அல்லாஹ் கொடுத்தது தான், இந்த நோயும் அல்லாஹ் கொடுத்தது. அதாவது முன்னால் விளக்கம் சொல்லி இருக்கிறோம், ஒருவருக்கு ஒரு நோய் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய விஷயத்திலே அவருக்கு இந்த நோய் ஏற்பட வேண்டும் என்று நாடினால் அந்த நோய் வந்தது. அதே நோய் அதே கிருமிகளின் மூலமாக இவருக்கு வந்தால், அடுத்தவருக்கு வந்தால், அவருக்கு அல்லாஹ்தால் நாடினால் அவருக்கு வந்தது என்பதாக. இவருடைய நோய் அவருக்கு போய்விட்டது என்று அர்த்தம் அல்ல. இவருடைய நோய் அவருக்கு வராது. இதே மாதிரி நோயாக இருந்தாலும் கூட இந்த நோய் அல்ல, அது வேறு நோய், இது வேறு நோய். இதற்கு உதாரணம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாம் நிதர்சனமாக நாம் பார்க்கின்றோம். ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துச்சு, அவர் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டார், மருந்தெல்லாம் சாப்பிட்டார், இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாரு, 3 நாள் நல்லா போச்சு. அதே நோய் அதே மாதிரி தொற்று நோய் அப்படின்னு சொல்றாரு. இந்த கிருமிகளால் அடுத்தவருக்கு ஜுரம் வந்துருச்சு, அவருடைய மனைவிக்கு அவருடைய மக்களுக்கு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க. ஆனா அந்த நோய், அந்த ஜுரம், அந்த காய்ச்சல் 10 நாள் ஆச்சு, நல்லாகவே இல்லை. அவருக்கு ஏற்பட்ட காய்ச்சல் 3 நாள் நல்லா போச்சு, இவருக்கு ஏற்பட்ட காய்ச்சல் இன்னும் 10 நாள் ஆச்சு, நல்லாகவே இல்லை அப்படின்னு சொன்னா இது வேற காய்ச்சல், அது வேற காய்ச்சல் வழங்குது. ஒரே காய்ச்சலாக இருந்தால், ஒரே ஜுரமாக இருந்தால் இவருக்கு எப்படி 3 நாள் நல்லா போச்சு அதே மாதிரி அவருக்கு 3 நாள் நல்லா ஆகாது. இவர் எந்த மாத்திரை சாப்பிட்றோம் அந்த மாத்திரை சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லா ஆகணும். டாக்டர் பரிசோதிக்கிறார், உங்களுக்கு கொடுத்த மாத்திரை உங்களுக்கு கொடுத்தா சரியா வராதுங்க, இவருக்கு வேற மாத்திரை கொடுக்கணும்னு கொடுக்குறாரு. அப்ப நோய் வேறு. அதனால தொத்து நோய் என்பதெல்லாம் கிடையாது. லா அதுவா, தொத்து நோய் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஏற்படுவது. அதனால அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஒரு மனிதர் கண் திருஷ்டி போடுகின்றார், கண் திருஷ்டியின் மூலமாகத்தான் அவருக்கு ஏற்பட்டது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஏற்பட்டது. கண் திருஷ்டி உண்டு, ஆனால் கண் திருஷ்டி மட்டுமே அந்த நோயை உருவாக்காது. அல்லாஹ்வுடைய நாட்டம் முந்தி இருக்க வேண்டும். அதுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். அந்த நாட்டம் எப்படி இருந்ததோ அதன்படி இந்த கண் பார்வை அதனுடைய பிரதிபலிப்பு ஏற்பட்டிருக்கின்றது, அந்த நோய் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் பக்ரால ஒரு ஆயத் சொல்லப்பட்ட விளக்கம் சொன்னோம். வமாஹும் பிலார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். சிஹர் செய்வதை பற்றி, சூனியம் செய்வதை பற்றி உள்ள ஆயத்து. அந்த ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த சிஹர் சூனியத்தின் மூலமாக யாருக்கும் யாரும் இடையூறு செய்துவிட முடியாது, எந்த இடையூறும் செய்துவிட முடியாது. இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டே தவிர. அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தா தான் அந்த இடையூறை செய்ய முடியும். அப்ப சிஹர் செய்வது என்பது உண்டு, சிஹரின் மூலமாக பாதிப்பு ஏற்படுவதும் உண்டு. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய அனுமதியோடு தான் அது நடக்கும், உத்தரவை கொண்டுதான் அது நடக்கின்றது. மனிதனாக அதை உண்டாக்கினான் என்று சொல்லக்கூடாது என்பதை ஒமாஹும் பிலார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ் என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். அஸ்மஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரியார் சொல்லுகின்றார், ஒரு மனிதர் இருந்தார், அவருக்கு கண்ணுல இந்த மாதிரி ஒரு விஷயம், யார் எதை பார்த்தாலும் சரி உடனே கண் திருஷ்டி பட்டுரும். அதை பார்த்து அப்படின்னாருன்னா என்ன இவ்வளவு பெருசா இருக்கு, அவ்வளவுதான். அது இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா அது
அப்படிப்பட்ட கண் உள்ளவர். அயூன், கண் திருஷ்டி அதிகமாக படக்கூடிய ஒரு மனிதர் அவர். கண் திருஷ்டி, இவருடைய கண் பற்றணும். அப்பொழுது அவர் ஒரு நாள் ஒரு பசுவை பார்க்கின்றார். அந்த மனிதர் அதை ஒருவர் இழுத்துக் கொண்டு போகின்றார், ஓட்டி கொண்டு போகின்றார் அந்த பசுவை. இந்த பசு யாருக்குரியது அப்படின்னு கேட்டார். இன்ன பெண்ணுக்குரியது என்பதாக அந்த பசுவை பற்றி சொல்லப்பட்டது. சொன்ன உடனேயே இவரை பற்றி தெரியும், இவருடைய கண்ணு பட்டாவே ஏதாச்சும் வந்துடும் அப்படின்னு தெரியும். அதனால எந்த பசுவை பற்றி இவர் கேட்டாரோ அந்த பசுவுக்கு முன்னால் வேறொரு பசு, அந்த நிறைய மாடுகள் போய் கொண்டு இருக்கின்றன, இன்னொரு மாட்டை கொண்டு வந்து இந்த மாட்டுக்கு முன்னால மறைத்து வைத்தார். அவர் ஓட்டி கொண்டு போனவர் இன்னொரு மாட்டை பிடிச்சிட்டு வந்து, ஒரு பசுவை பிடிச்சிட்டு வந்து அந்த மாட்டுக்கு முன்னால மறைப்பாக அப்படி ஓட்டி கொண்டு போனார். இவருடைய கண் அந்த மாட்டு மேல படாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவர் யாருடைய பசு, இன்ன பெண்ணுடைய பசு என்பதாக சொல்லப்பட்ட நேரத்தில் இவருடைய கண் பட்டு விட்டது. எந்த பசுவை கேட்டாரோ அந்த பசுவும், எது மறைப்பாக ஏற்பதோ அந்த பசுவும், ரெண்டும் சேர்ந்து நோயாகி போச்சு. ஒரு பசுவை பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த பசுவை இடையில கொண்டு வந்தாங்க, ரெண்டு சேர்ந்து ஆயிடுச்சு, ரெண்டுமே செத்து போச்சு. ஹலகத்தா ஜமியா, ரெண்டுமே செத்து போச்சு. இப்படி கண்ணுக்கு ஒரு சக்தி உண்டு என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதே மாதிரி அஸ்மாவி அவர்களே சொல்லுகின்றார்கள், இந்த விஷயத்தில் பல கருத்துக்களை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதனால அவர்களே சொல்லுகின்றார்கள், அந்த கண் திருஷ்டி படக்கூடிய கண் உள்ள அந்த மனிதர் இருக்கின்றாரே, அவரிடத்துல நான் விசாரிச்சேன், ஏப்பா உனக்கு நீ பார்த்த உடனே இந்த மாதிரி ஆகுது, என்ன விஷயம், எப்படி, உனக்கு என்ன ஏதாவது தெரியுதா அப்படின்னு. நான் ஒரு பொருளை பார்த்து அந்த பொருள் ஆச்சரியமாக எனக்கு தெரிந்தால் என்னுடைய கண்களிலே ஒரு சூடு ஏற்படும், உஷ்ணம் ஏற்படும். அந்த உஷ்ணத்தின் காரணமாக அது நிகழ்கின்றது என்பதாக அந்த மனிதர் சொன்னார் என்பதாகவும் அறிவிக்கின்றார். இப்ப கண் திருஷ்டி உள்ள அந்த கண் உள்ள அந்த மனிதர் இருக்கின்றாரே, அவருக்கு கண்களிலேயே ஒரு விதமான உஷ்ணத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். அதனால கண் திருஷ்டி என்பது உண்மை. அதை பாதுகாக்கக்கூடிய முறைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அதான் முன்னால சொன்னோம், ஏதாவது ஒரு நம்முடைய கண் பட்டுவிடும் என்று இருந்தால், அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டால், அல்லாஹும்ம பாரிக் ஃபீஹி, யா அல்லாஹ் அதிலே நீ பரக்கத் செய்வாயாக என்று பரக்கத்திற்காக துஆ செய்ய வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார். அப்படி துஆ செய்யாவிட்டால், முன்னால் சொன்னபடி ஒலு செய்து விட்டோ அல்லது குளித்து விட்டோ அந்த தண்ணீரை அவர் மீது ஊற்ற வேண்டும், அப்பொழுது அது சுகமாகிவிடும் என்பதாக. ஆனா யாருக்கு இந்த கண் திருஷ்டியுடைய தன்மை இருக்கின்றதோ அவர் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் மார்க்கத்தினுடைய சட்டமாகும். பெரும்பாலும் மனிதர்களுக்கு மத்தியிலே வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் கூட தன்னுடைய பார்வையின் மூலமாக ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்ததாக சொல்லி, ஏன்னா கண் திருஷ்டி ஏற்படக்கூடிய, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா தான் வரும், சும்மா பார்த்துட்டா வராது. அல்லது நினைச்சா வரும், இவ்வளவு இதா இருக்குது, இவ்வளவு அற்புதமா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்லாம் சொன்னார். ஒரு குண்டா ஒரு ஆளை பாக்குறாருன்னு வச்சுங்க, ஒரு கண் திருஷ்டி படக்கூடிய அந்த ஆள் ரொம்ப குண்டா இருக்காரு, இவ்வளவு மோட்டாவா இருக்கிறான் அந்த ஆள் அப்படின்னு சொன்னா 4 நாள்ல ஒல்லி ஆயிடும் அந்த ஆள். அந்த மாதிரிலாம் ஏற்படும். அந்த ஆள் என்ன பண்ணு கேட்டா, தன்னை அதிகமாக வெளியே வராமல் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு சட்டத்தை சொல்லுகின்றார். முடிந்த அளவுக்கு அவருக்கு வசதி இருந்துச்சுன்னு வச்சுங்க, வசதியாளராக இருக்கிறார், நல்ல வசதி உள்ளவராக இருக்கார், வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ளே எல்லா தேவைகளும் நிறைவேறுகின்றது சொல்லணும். ஆனா அவர் ஏழையா இருந்தாரு, அவர் போய் சம்பாதிக்கணும், வெளியே போகணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்கள் அடுத்தவர் மீது படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், முடிந்த அளவுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டத்தையும் சொல்லி காட்டுகின்றார். ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா, அதாவது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர், அவர் ஒரு தடவை ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் தன்னுடைய 2 மகன்களை, 2 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் பார்த்த உடனே, என்ன இந்த 2 பேரும் இவ்வளவு ஒல்லியா இருக்கிறாங்க, மெலிஞ்சு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அழைத்து வந்தவர் சொன்னார், இந்த 2 பேருக்கு கண் திருஷ்டி பட்டு இருக்கின்றது யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார்.
இவருக்கு இந்த 2 பேருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருக்கு மந்திரித்து பாருங்கள், கொஞ்சம் மந்திரிச்சு பாருங்க 2 பேத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. மந்திரிச்சு பார்க்கறதுன்னு சொன்னா எந்த மந்திரம் வேணாலும் செய்யறதுன்னு அர்த்தம் அல்ல. முன்னால சொன்னாங்களே துஆ, அதுதான் மந்திரிச்சு பார்க்கறதுன்னு அர்த்தம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மான்னு சொன்னாங்களே அந்த வாசகம், அதுதான் மந்திரிச்சு பார்க்கறதுன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துஆ அல்லது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொல்லுகின்றான். சூரத்து நூன் என்ற அத்தியாயத்தில் கடைசியில وَإِنْ يَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ إِنَّهُ لَمَجْنُونٌ என்ற அந்த ஆயத், சூரத்து நூன் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி ஆயத்துக்கு முந்தின ஆயத், முதல் ஆயத். அதுல وَإِنْ يَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ, நபியே இந்த காஃபிர்கள் உங்களை பார்த்தாங்கன்னா தங்களுடைய கண்களாலேயே அப்படியே அழித்து விடுவதை போன்று பார்க்கறாங்க. உங்களை கண்களே அழிச்சு விடுறத போல பார்க்கறாங்க. அந்த கண்களுடைய பார்வைய உங்களை அழிச்சிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு கடுமையா பார்க்கறாங்க. ஏன்னா சில எதிரிகளை நம்ம பார்க்கிறோம், இன்னும் இருக்கிறான் அப்படின்னாங்கன்னா போதும், இன்னமா இருக்கிறான் அப்படின்னு பார்த்தாருனாவே போதும், அந்த பார்வை அவனை அழித்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே. அந்த ஆயத்து கண் திருஷ்டிக்கு சிறந்த பாதுகாப்பு. கண் திருஷ்டிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொன்னாங்க. அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீஹி, பாரிக் ஃபீஹி என்பதை சொல்ல சொன்னாங்க. அதே மாதிரி ஒலிச்செய்து தண்ணீரை ஊற்ற சொன்னாங்க, குளிச்சுட்டு தண்ணீரை ஊற்ற சொன்னாங்க. எல்லாத்தை விட சிறந்த மருந்து, கண் திருஷ்டிக்கு சிறந்த மருந்து இந்த ஆயத்து தான். ஏன்னா ஆயத்தை விட ஹதீஸ் பெருசாக முடியாது, ஆயத்து தான் சிறந்த மருந்து. கண் திருஷ்டி ஏற்பட்டது என்று நினைக்கக்கூடியவர்கள், தனக்கு ஏற்பட்டாலும் சரி, தங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டாலும் சரி, மற்றவர்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, முதல்ல இந்த ஆயத்தை ஓதணும், ஸலவாத் ஓதிக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று ஸலவாத் சொல்லிக்கணும். பிறகு وَإِنْ يَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ إِنَّهُ لَمَجْنُونٌ என்ற இந்த ஆயத்தை ஓத வேண்டும். பிறகு அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்ற அந்த துஆவை ஓத வேண்டும். அதை அப்படியே நேரடியாக ஊதவும் செய்யலாம், தண்ணீர்ல ஊதி கொடுக்கவும் செய்யலாம். அதுக்கு ஒரு அஜர்த்தை போய் பார்க்கணும், மோதினாரை போய் பார்க்கணும்னா கிடையாது, அவங்கவுங்க ஓதிக்கலாம். அவங்கவுங்க ஓதிக்க வேண்டியதுதான். அவங்கவுங்க ஓதனா தான் அதுல எஃபெக்டே இருக்குது. முதல்ல யாசீன் ஓதணும் வாங்க எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா, நான் யாசீன் ஓதனா காசு கொடுப்பீங்க, வாங்கிட்டு வருவோம், காசுக்காக வேண்டி ஓதிட்டு வருவோம், இல்லை சாப்பாடு கொடுப்பீங்க, வாங்கிட்டு வரும். நீங்களா ஓதனா எந்த நோக்கத்துக்காக வேண்டி நீங்க ஓதுறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும். அடுத்தவர் ஓதனா அந்த நோக்கம் நிறைவேறாது. அஜர்த்த அல்லாஹ் மேல ஒரு யாசீன், நாகூர் அண்ணா மேல ஒரு யாசீன் ஓதுங்க. எங்க அம்மா மௌத்தாயிட்டாங்க, அவங்க மேல ஒரு யாசீன், 3 ஒன்னாக்கிட்டாங்க. எங்க அம்மா மௌத்தாயிட்டாங்க, நாகூர் அண்ணவர் மௌத்தாயிட்டாரு, அல்லாஹ் மௌத்தாயிட்டான், அதனால யாசீன் ஓதுங்க. அல்லாஹ் மேல யாசீன் ஓதுங்க இன்னும் சொல்றாங்க. இவ்வளவு காலத்துக்கு பின்னால இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, அல்லாஹ் மேல ஒரு யாசீன் ஓதுங்க, ரசூல் மேல ஒரு யாசீன் ஓதுங்க, மைதி நாட்டகம் மேல ஒரு யாசீன் ஓதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. சரி, யாசீன் ஓதுட்டு யார் மேலேயாவது ஓதுட்டு அவங்களே ஓதிக்க வேண்டியதுதான். யாசீன் ஓத தெரியல, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியல, ஒரு துஆ ஓதுங்க. ஏதாச்சும் ஒன்று, அரபில தெரியல தமிழ்ல சொல்லுங்க. எல்லா மொழியும் அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த மொழி, அதனால எல்லாத்துக்கும் இது மாதிரி கண் திருஷ்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதை நாம செய்து கொள்வது நல்லது. சரி, தெரியல, ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார், ஓதி பார்க்கறது தப்பு இல்லை, நல்லவர் இருக்கார். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பல பேர் ஓதி பார்த்துட்டு போனாங்க, நல்லா போச்சு, ஓதுறது தப்பு இல்லை. அந்த மாதிரி ஆள் கிடைக்கணும். முதல்ல ஓதி பார்த்தா நல்லாகும் அப்படின்னு இருக்கு. யார்கிட்ட நம்ம போறோமோ அவரே சரியில்லை. என்ன அடுத்தவருக்கு ஒருத்தர் ஒரு பிரிண்ட் போட்டு ஒரு பேப்பர், அழகான பேப்பர், அதில் நிறைய பிரிண்ட் அடிச்சு கொண்டு வித்துக்கிட்டு இருந்தார் பள்ளிவாசல்ல. பள்ளிவாசல் விற்கிறது அங்கே தானே விற்கும், அதனால பள்ளிவாசல வித்தார். அதில் என்ன பட்டிருக்கு, வறுமை நீங்க வேண்டுமானால் இதை இத்தனை தடவை ஓதுங்கள், செல்வம் சேர வேண்டுமானால் இதை இத்தனை தடவை ஓதுங்கள், நீங்கள் பெரும் பணக்காரராக ஆகிவிடலாம், நீங்கள் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆயத்தை இந்த துஆவை இப்படி ஓதுங்கள், இத்தனை தடவை ஓதுங்க, உங்களுக்கு நோயே வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அது மாதிரி உலகத்துல சுகமாக வாழ்றதுக்கு, சிறப்பாக வாழ்றதுக்கு, நோய் இல்லாமல் வாழ்றதுக்குள்ள மருந்துகள் அந்த பேப்பர்ல சொல்லப்பட்டு பிரிண்ட் பண்ணப்பட்டு இருக்குது. ஆனா கொண்டு விற்கிறாரு பாருங்க, அவருக்கு பூரா வறுமை, நோய்,
கஷ்டம். ஆளை பார்த்தாவே ரொம்ப டேஞ்சரா இருக்கிறாரு. இவர் விற்கிறாரு, இவர் ஏன் பணக்காரர் ஆகல, அவருக்கு ஏன் நோய் நல்லாகல அப்படின்னு கேட்டா, இது அவர் தனக்கு பயன்படுத்துவதற்காக வேண்டி அதை செய்யல. இருக்கலாம் அந்த வாசகங்கள் சொன்னால், அதை ஓதுனால அல்லது பயன்படுத்தினால், இத்தனை தடவை ஓதுனா அது நன்மைகள் கிடைக்கலாம். அவர் அதை பயன்படுத்தல, மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார். அதன் மூலமாக ஏதாச்சும் உலகத்தினுடைய சில காசுகளை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனால அது பலன் தரவே இல்லை, அவருக்கு பலன் தரல. ஆனா வாங்கினா செஞ்சா பலன் தரும். முதல்ல என்ன பண்ண கேட்டா, நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், நாம் சரியாக ஆகிக்கொள்ள வேண்டும். பிறருக்கு நாம் சொன்னா அது கேட்கும், இல்லைன்னா கேட்க. நான் சரியா இருந்தா தான் நான் ஓதி பார்க்கலாம். அடுத்து நான் அடிக்கடி சொல்றது ஒரு சம்பவம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய சம்பவம் நான் சொல்லியிருக்கிறேன். பலரும் கேட்டிருக்கலாம், நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் வந்தார் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்க மஜ்லிஸ்ல நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு துஆ ஓதுனாங்க, ஒரு ஆயத்தை ஓதுனாங்க, ஊதுனாங்க, போயிட்டாரு. நல்லா போச்சு, ஒருக்கு வயிற்று வலி நல்லா போச்சு. அந்த மஜ்லிஸ்ல இருந்த ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு பின்னால இன்னொருத்தர் வயிற்று வலின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்தார். ஆமா, அன்னைக்கு இமாமண்டத்துல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த ஆயத்துக்களை தான் ஓதுனார் வயிற்று வலிக்கு, நம்மளும் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓதி பார்த்தார். அவருக்கு நல்லாகல, வயிற்று வலி நல்லா போச்சுன்னா நல்லாகலன்றாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். இமாம் அவர்களும் அந்த ஆயத்தானே ஓதனாங்க, அந்த துஆவை தான் ஓதனாங்க, நானும் அதை தான் ஓதனேன், ஏன் நல்லாகல, அவங்களுக்கு மட்டும் எப்படி நல்லாச்சு? அப்ப நேரா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல வந்து அவர் கேட்டார், இமாம் அவர்களே, நீங்க அன்னைக்கு ஒருத்தர் வயிற்று வலின்னு வந்தாரு, ஓதி பார்த்தீங்க நல்லா போச்சு, நானும் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ஓதி பார்த்தேன், நல்லாகல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். இமாம் சொன்னாங்களா, இது வேற நாக்கு அது வேற நாக்கு அப்படின்னாரு. அந்த நாக்குக்கு எஃபெக்ட் கூட, அது அல்லாஹ் தஆலாவுடைய ஜிக்ர்ல உள்ள நாக்கு, அல்லாஹ்வுடைய இல்மில உள்ள நாக்கு அது. அதனால அதுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய மருந்துடைய சக்தியை கொடுத்திருக்கிறான். மற்ற நாட்கள்லாம் அப்படி கிடையாது. அதனால எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உண்மையிலேயே கவலைப்பட்டு ஒரு விஷயத்தை செய்தால் அந்த கவலைக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பான். குழந்தைக்கு ஜுரம் ஏற்பட்டிருக்குது, நோய் ஏற்பட்டிருக்குது, அதிக கவலை கொண்டவர்கள் யார்? தாய் தான். அதுக்கு அடுத்தாப்புல தந்தை. தாயும் தந்தையும் ரொம்ப கவலை உள்ள, அவங்க ஓதி பார்க்கணும். முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஊதுனாங்க, நல்லா போயிடும். அஜத்திட்ட கொண்டு வர வேண்டியதில்லை, மோதினாட்டை கொண்டு வர வேண்டியதில்லை. அதனால தாவீஸ் போடுற மோதினார் அஜத்தை அவங்களாம் கோவிச்ச கூடாது, எங்களுக்கு வருமானம் போயிருது இந்த மாதிரி. அப்படி அது தனியும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் வருமானம் அப்படிங்கிற. ஒரு கண் திருஷ்டி படக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னு வச்சுங்க. அவரை பற்றி மற்றவருக்கு எச்சரிக்கை செய்யலாமா? இந்தப்பா, அவருடைய பார்வைப்படுற மாதிரி நடந்துக்காத, போகாத, வராத, அவருடைய பார்வைப்படுற மாதிரி எந்த வியாபாரமும் நீ செய்யாத, பாத்துக்க, ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி கோல் சொல்லலாமா? இது கோல் சொல்றது தானே. அவரை பத்தி சொல்லலாமான்னு கேட்டா சொல்லலாம். இது கோல் சொல்றதல்ல, இது எச்சரிக்கை செய்யறது. எச்சரிக்கை செய்யறது. இவர் இந்த மாதிரி மனிதர், இவருடைய கண் பட்டுச்சுன்னு சொன்னா எல்லாம் கரிஞ்சு போயிடும். அதனால அவருடைய விஷயத்துல அவருடைய கண் படாதவாறு ஜாக்கிரதையா நடந்துக்க அப்படின்னு எச்சரிக்கை செய்ய. இப்படி செய்வதற்கின்றதே அது மற்ற முஸ்லிம்களை காப்பாற்றுவது, அவருடைய தீமையிலிருந்து மற்ற முஸ்லிம்களை காப்பாற்றுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்றாங்க, மார்க்கம் என்பது ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வது, ஒருவருக்கொருவர் நல்லதை ஏவிக் கொள்வது. வல் முஸ்லிமு அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர், சகோதரரை தீமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும், அதற்காக சொல்லிக் கொள்ளலாம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்க. முன்னால கண் திருஷ்டி பட்டா 2 மருந்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு குளிச்சிட்டு அந்த தண்ணீரை ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று ஓதி பார்க்கறது, மந்திரிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. 2 வேற வேறையா இருக்குது. ஓதி பார்க்கறது மந்திரிக்கிறது அப்படிங்கிறது வேற விஷயம், தண்ணீரை ஊத்துறதுங்கிறது ஒரு விஷயம் அப்படின்ட்டு. இந்த 2 விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 இதா ஏன் சொன்னாங்க, 2 மருந்தை ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுகின்றது. யாருடைய கண் திருஷ்டியாவது பட்டிருந்தால், அந்த யாருடைய கண் திருஷ்டி பட்டது என்று குறிப்பாக அந்த மனிதரை நமக்கு தெரிந்தால், அவரை ஒலி செய்ய சொல்லி குளிக்க சொல்லி அந்த தண்ணீரை அவர் மேல ஊத்தலாம். கண் திருஷ்டி பட்டிருக்குதுன்னு தெரியும், ஆனா யாரு கண்ணுன்னு தெரியாது, ஆள் தெரியலன்னு வச்சுங்க, அப்ப ஓதிப்பாரு. மந்திரிக்கிறது ஓதி பார்க்கறது ஆள் தெரியாம இருக்கக்கூடிய நேரத்தில், தண்ணீரை ஊத்துறது ஒலி செஞ்சுட்டு அந்த தண்ணீரை தலையில ஊற்றுவது அப்படிங்கிறது ஆள் தெரிஞ்ச நேரத்தில் என்பதாகவும் 2 விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 2 ஹதீஸுக்கு 2 விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தாங்க.
ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையா இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், முஹம்மதே என்ன கவலை உங்களுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கவலை உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஹசன் ஹுசைன் என்னுடைய பேரன்கள் 2 பேருக்கும் இந்த மாதிரி கண் திருஷ்டி ஏற்பட்டு இருக்கின்றது, அதனால அவங்க உடல் சுகமில்லாதவர்களாக இருக்கின்றார்கள், அதனால கவலை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை சொல்லி தந்தார்கள். பின்னால் ஒரு துஆ, அந்த துஆவை சொல்லி தந்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் ஹஜ்ரத் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் காலை நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனேன். கடுமையான ஜுரமோ அல்லது ஒரு நோய் அவர்களுக்கு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு வந்துட்டேன். பிறகு சாயந்தரம் போய் பார்க்கறதுக்கு போனேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா சுகமா இருந்தாங்க, அந்த நோயெல்லாம் நீங்கி போச்சு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்து இந்த துஆவை ஓதுமாறு எனக்கு சொன்னார்கள், அந்த துஆவை நான் ஓதினேன், எனக்கு சுகமாகிவிட்டது என்பதாக சொன்னார். அல்லது மேலே சொல்லப்பட்ட ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேருக்கும் அந்த நோய் ஏற்பட்டிருந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த துஆவை ஓத சொன்னார்கள். அப்படி அந்த துஆ, பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யூஸீக வ மின் குல்லி ஐனின் வஹாசித் அல்லாஹு யஷ்ஃபீக் என்ற இந்த துஆ. அதான் ரொம்ப சுருக்கமான துஆ தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆக்கள் பூராவுமே பாதுகாப்பு துஆக்கள் பூரா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு வரி இருக்கும்ல, அது 2 வரி இருக்கும், அவ்வளவு. 10 வரி 20 வரையிலும் துஆவே கிடையாது. அதனால துஆ ஓதும் போதும் கூட ரொம்ப சுருக்கமா ஓதணும். நீண்ட பெரிய பெரிய அரை மணி நேரம் சில பேர் நினைச்சுக்கிறாங்க அந்த அஜர்த்து 3/4 மணி நேரம் துஆ ஓதினாருங்க, அருமையான துஆ ஓதிட்டார். 3/4 மணி நேரம் துஆ ஓதுனா அருமையான துஆ அர்த்தமா? துஆவே ரசூல் ஹதீஸ்ல நீங்க எங்க பாருங்க, ஒரு பக்கம் 1/8 அப்படின்னு வச்சுங்க, 1/8 பக்கத்துல ஒரு பக்கம் உள்ள துஆ எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த துஆவும் கிடையாது, எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு, சின்ன துஆ. ஆனா ஒரு வரி உள்ள துஆவில 1000 கருத்துகள் இருக்கும், 1000 கருத்துகள் இருக்கும். அதனாலதான் சொன்ன, ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம், ரசூலுடைய கலாம், அது வார்த்தைகள். அதனால அதுல ஏராளமான கருத்துகள் இருக்கு. பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உனக்கு நான் மந்திரிக்கின்றேன். மின் குல்லி ஷைஇன் யூஸீக, உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எல்லா பொருள்களை விட்டும் உனக்கு நான் மந்திரிக்கின்றேன். வ மின் குல்லி ஐனின் வஹாசித், ஒவ்வொரு கண்டிஷ்டியை விட்டும் பொறாமைக்காரனை விட்டும் உனக்கு நான் மந்திரிக்கின்றேன். அல்லாஹு யஷ்ஃபீக், அல்லாஹ் உனக்கு சுகமாக்குவானாக. அவ்வளவு. தெரியல, அரபி தெரியல, தமிழ்லயே சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன அப்படியே சொல்லுங்க. அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமத்தால் உனக்கு நான் மந்திரிக்கின்றேன். மின் குல்லி ஷைஇன் யூஸீக, உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எல்லா பொருளை விட்டும் உனக்கு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். மந்திரிக்கிறேன், பாதுகாப்பு தேடுகின்றேன். வ மின் குல்லி ஐனின் வஹாசித், ஒவ்வொரு கண் திருஷ்டியை விட்டும் பொறாமைக்காரனை விட்டும் நான் உனக்கு பாதுகாப்பு. அல்லாஹு யஷ்ஃபீக், அல்லாஹ் தஆலா. பொதுவாக ஒரு நோயாளி இடத்துல போகும்போது அப்படித்தானே சொல்லணும். ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதரை போய் நோய் விசாரிக்க செல்லும் பொழுது லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு சுருக்கமான வார்த்தை, எல்லாரும் படிச்சுக்கலாம். லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். லா பஅஸ, உங்களுக்கு ஒன்னும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. லா பஅஸ, குற்றம் இல்லை. தஹூருன், இந்த நோய் சுத்தமாயிடும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிடும் அப்படின்னு சொல்லும். அது மாதிரி இங்க சொல்ல இப்ப உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாலை சாயந்தரம் போய் பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சுகமா இருந்தாங்க. என்னன்னு கேட்டு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்துல வந்து இந்த துஆவை சொல்லி தந்தாங்க. நான் ஓதினேன், ஃபஅஃபக்து, நான் சுத்தமாயிட்டேன், தெளிவாகி விட்டேன், நோய் போய்விட்டது அப்படின்னு சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆக கண் திருஷ்டி என்பது உண்டு என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார்கள். நீங்க போகும்போது ஒரு வாசல் வழியாக போகாதீங்க, கண்ணு பற்றும். பல வாசல் இருக்கு, 4 வாசல் இருக்கு, 4 பக்கம் பிரிஞ்சு நீங்க போங்க என்று சொல்லிவிட்டார்கள் என்ற இந்த ஆயத்திலே கண் திருஷ்டி சம்பந்தமாக இத்தனை விளக்கங்களும் எழுதப்பட்டு இருக்கின்றன. தப்சீர்கள் இன்னும் நிறைய இருக்குது, ஏராளமாக இருக்குது. சஹல் பின் அப்துல்லாஹ் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பொதுவாக இந்த முதல்ல சொன்னபடி நோய் ஏற்படுவது அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவுப்படி தான் ஏற்படுது. அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் எந்த நோயும் ஏற்படாது, எந்த கந்திஷ்டியும் படாது, எந்த விதமான சிரமங்களும் ஏற்படாது யாருக்கும் அப்படிங்கிறது.
அந்த அடிப்படையில் ஹஸ்ரத் ஸஹல் இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், லில் இபாதி அலல்லாஹி ஸலாஸத்து அஷ்யா, அடியார்களின் மீது அல்லாஹ் தஆலா விதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் 3. தக்லீஃபுஹும் வ ஆஜாலுஹும் வல் கியாமு பி அம்ரி. ஒரு கோணத்துல ஒரு வகையில இதை சொல்லி காட்டுகின்றார்கள். அடியார்களை கஷ்டப்படுத்துவது, அதாவது அவர்களுக்கு கட்டளையிடுவது, இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று கட்டளையிடுவது. அதுக்கு பேர் தக்லீஃப் என்பதாக சொல்லப்படும். செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை செய்வது, செய்யக்கூடாது என்ற விஷயங்களை செய்யாமல் விட்டு விடுவது. இதற்கு பேர் மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த தக்லீஃபை உண்டாக்கி வைத்திருக்கின்றான். இது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய விஷயம். 2வது வாஜாலுஹும், அவர்களுடைய வயது, இவ்வளவு வயது வரைக்கும் இவர்கள் வாழ்வார்கள் என்ற 2வது நிலை. 3வது வல் கியாமு பி அம்ரிஹிம், அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா செய்து தருவது. என்னென்ன தேவையோ அதையெல்லாம், தேவைன்னு சொன்னா அவர்களுடைய விஷயங்களிலே அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் நாடி இருக்கின்றானோ அதையெல்லாம் நிறைவேற்றி விடுவது. நோய் வரும் என்று நாடியிருப்பான், நோய் வரும். அந்த நோய் இதன் காரணமாக சுகமாகும் என்று நாடியிருப்பான், நோய் சுகமாகிவிடும். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் 3. அதே மாதிரி வலில்லாஹி அலல் இபாதி ஸலாஸா, அடியார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகள் விஷயங்கள் 3. அத்தவக்குல் அலைஹி, அவன் மீது நம்பிக்கை வைக்கிறது. வத்திபா நபியிஹி, அவனுடைய நபியை பின்பற்றுவது. வஸ்ஸப்ரு அலா ஸாலிக இலல் மௌத், ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டால் உலக வாழ்க்கையிலே பொறுமையோடு இருப்பது மௌத்து வரைக்கும். இந்த 3ம் அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகள் 3, அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகள் 3. இது ஒரு கோணத்தில். இன்னொரு கோணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு சஹாபி இடத்துல கேட்டார்கள், அல்லாஹ் அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியாது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்று தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. தெரியாது. சொன்னாங்க, அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதுதான் அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை. ஒரே விஷயம். சரி, அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று தெரியுமா? தெரியாது. அதையும் சொன்னாங்க. அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? தனக்கு யார் இணை வைக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து இறந்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் தருவது. அதுக்கு நிறைய நிபந்தனைகள் ஏராளமா இருக்குது. கொஞ்சம் சும்மா இணை வைக்காமல் ஒருத்தர் சும்மா வாழ்ந்துட்டு போயிட்டார், எதுவுமே செய்யல, இணையும் வைக்கல, தொழுகவும் இல்லை, நோன்பு வைக்கவும் இல்லை, ஜகாத்து கொடுக்கல, எல்லாம் இணை வைக்க மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா யாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவார? அதுக்கு பல சட்டங்கள் நிறைய ஆயத்துக்கள் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்படி அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு எளிதான வழியை காட்டி இருக்கின்றான். அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பல வாசல்களை வழியாக நீங்கள் செல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு, வமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, உங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களை விட்டும் எந்த பொருளையும் நான் தடுத்து விட முடியாது. அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன வருதோ அதை நான் தடுத்து விட முடியாது. என்னுடைய ஆசையை நான் சொல்றான்பா, நீ அந்த பக்கம் அப்படி பல வாசல் வழியா போகும். இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டத்தை ஏற்படுத்துவது, உலகத்திலே சட்டங்களை விதிப்படுத்துவது, நெறிப்படுத்துவது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது. அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். வ அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், அவன் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்பிக்கை வைக்கட்டும் என்று சொன்னார். சரி, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த 10 மக்களும் 11 பேரும், இப்ப புன்யாமீனை சேர்த்து 11 பேரும் வந்தாங்க. வலம்மா தகலு மின் ஹைசு அமரஹும் அபூஹும், அவர்களுடைய தந்தை அவர்களுக்கு ஏவியவாறு அவர்கள் நுழைந்த பொழுது, ஒரு வாசல்ல போற அவங்க சொன்ன தந்தை சொன்ன மாதிரி 4 வாசல்ல பிரிஞ்சு போனாங்க எல்லாம். மாகான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த விஷயத்தையும் அவர்களுக்கு அது தடுத்து விடவில்லை. இல்லா ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப கலாஹா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனசுல இருந்த ஒரு ஆசையை, ஒரு ஹாஜத், ஒரு தேவையை அவர் நிறைவேற்றி கொண்டதை தவிர வேறு எதையும் அது தடுத்து விடவில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆசை அப்படி மனசுல வந்துச்சு, அந்த ஆசை தான் நிறைவேறிச்சே தவிர இவங்க இப்படி போனதுனால எந்த பாதுகாப்பும் கிடைச்சிடல. ஏன்னு கேட்டா, அந்த பயணத்துல என்னாச்சுன்னு கேட்டா,
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால காணாம போனாங்களோ அதே மாதிரி அந்த புனியாமீனும் போயிட்டார். அடுத்த அந்த பயணத்துல புனியாமீனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அவர் திருடினார் திருடி விட்டார் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த 10 பேர் தான் திரும்பி வந்தாங்க. பல வாசல் வழியாக போங்க, கண்ணு பற்றும், ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுரும், ஆபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக பல வாசல் வழியாக போங்கன்னு சொன்னாங்க. பல வாசல் வழியா போனாங்க. என்னாச்சு? இந்த மகனும் சேர்ந்து அங்க இருக்க வேண்டியது சொல்லுது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு மறைந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனசுல உள்ள ஒரு தேவையை நிறைவேற்றியதை தவிர அல்லாஹ்வில் இருந்து வேறு எந்த பொருளையும் அவர்களை விட்டும் அது நீக்கிவிடவில்லை. அவர்கள் அப்படி நுழைந்தது நீக்கிவிடவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய நபியாச்சே, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு தான். ஒரு வாசல் வழியாக போகாதீங்க, பல வாசல் வழியாக போங்கன்னு சொன்னதும் அல்லாஹ்வுடைய உத்தரவு தான். ஏன்னு கேட்டா, அல்லாஹ்வில் இருந்து இவர் ஒரு அறிவை பெற்று இருக்கின்றார். அது வேற யாருக்கு அந்த அறிவு கொடுக்கப்படவில்லை. அதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறார். அவர் நான் சொன்னபடிதான் செஞ்சார் அப்படிங்கறதை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகின்றான். வஇன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னாஹு, அவர் நிச்சயமாக அவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லது இல்மின் ஒரு அறிவுடையவராக இருந்தார். அந்த அறிவு லிமா அல்லம்னாஹு, அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்ததின் காரணமாக ஏற்பட்ட அறிவு. அந்த அறிவுடையவராக அவர் இருந்தார். அதன் காரணமாக அவர் சொன்னார். ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் சொன்னாங்க? அவர் எப்படி இப்படி சொல்லலாம்? அவர் பெரிய நபியாச்சே, ரசூலாச்சே, அவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கலையா அப்படின்னா மக்கள்ல சிலர் நினைக்கக்கூடிய பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். யாராவது அப்படி பேசினால் நினைத்தால் அவங்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். அதை சொல்றாங்க, வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், எனினும் பெரும்பாலான மனிதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. எதை அறிந்து கொள்ளவில்லை? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கல. நாம சொல்லித்தான் சொன்னார் அவர் அப்படிங்கறதை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகின்றார். அது மற்றவர்களுக்கு தெரியாது, அந்த நபிக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தால் அந்த நபி சொன்னார். அவ்வளவு சுருக்கமான கருத்து. அல்லாஹ் எதை சொன்னானோ அதைத்தான் நபிமார்கள் செயல்படுத்தினார்கள். சொல்லாத எதையுமே சொல்ல கிடையாது. அதனால அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைத்து விட வேண்டும். தர்க்கம் செய்து கொண்டிருக்க கூடாது, பிரச்சனையை உருவாக்கி, ஏன் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாம், ஒரு நபியா, இந்த நபி இப்படி இருக்கலாமா அப்படின்லாம் பேசிக்கொள்ள கூடாது. சரி, அடுத்து வலம்மா தஹலு அலா யூசுப். அந்த 10 பேர் 11 பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல போறாங்க. அதை அல்லாஹ் அந்த காட்சியை அல்லாஹ் சொல்லு. வலம்மா தஹலு அலா யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்கள் வந்த பொழுது ஆவா இலைஹி அஹாஹு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரரை தன் பக்கம் அணைத்துக் கொண்டார். புனியாமின் 40 வருஷத்துக்கு முன்னால பார்த்தது தம்பியை பார்த்த உடனே அந்த ஆசையினால, பாசத்தினால தன்னுடைய தம்பியை அணைத்துக் கொண்டார். போன உடனே சொன்னாங்க, இந்த 10-11 பேரும் போறாங்க, அரசர் அவர்களே, நீங்க அழைத்து கொண்டு வர சொன்னபடி எங்களுடைய தம்பியையும் நாங்கள் அழைத்து கொண்டு வந்து விட்டோம். இவர்தான் அவர், இவர் பேர் தான் புனியாமீன். நாங்க எங்களுடைய தந்தை இடத்துல சொல்லிட்டு இவரை அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தம்பியை தன்னோடு அணைத்துக் கொண்டார், சேர்த்துக் கொண்டார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இந்த பாசத்தின் காரணமாக சேர்த்துக் கொண்டார், அணைத்துக் கொண்டார். அப்படி சரி, இப்போ அணைத்துக் கொண்டார் அப்படின்னா கூட இவர் ஏன் அப்படி செய்யறாருன்னா அந்த தம்பிக்கு தெரியாது, புனியாமீனுக்கு தெரியாது. இவர் அரசர் யூசுப் தான் அப்படின்னு அவருக்கு தெரியாது. இவர் சகோதரர்களுக்கும் தெரியல. அது பிறகுதான் தெரியுது. 2வது 3 இன்னொரு தடவை வரும்பொழுது தான் அவர்களுக்கு தெரியும். 3வது தடவை வரும்பொழுது தான் தெரியுது, தெரியப்படுத்துகின்றார்கள். இப்ப 11 பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த 10 பேரு இந்த 2 பேரின் மீது வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள் இல்லையா? அந்த பொறாமையின் காரணமாகத்தான் கூத்தி கொண்டு வந்து கிணத்துல போட்டாங்க, அப்புறம் அடிமைன்னு சொல்லிட்டு வித்தாங்க. இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இந்த பொறாமை குணம், வஞ்சக எண்ணம், தன் மீதும் தன்னுடைய சகோதரின் மீதும் இருக்கக்கூடிய அந்த பொறாமை உணர்வு எண்ணம் அப்படியே இருக்குதா அல்லது போயிடுச்சா இவங்களுக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை செய்வதற்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஏற்பாடு செய்கின்றார். 6 தாம்பாளத்தில் உணவு கொண்டு வர சொன்னார்கள். 6 தாம்பாளத்தில் உணவு கொண்டு வர சொன்னார்கள். வந்தாங்க, நீங்க களைப்பா இருப்பீங்க, உணவு சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு 6 தாம்பாளத்தில் உணவு கொண்டு வைக்கப்பட்டது. ஒரு தாம்பாளத்தில் 2 பேர் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. அந்த 10 பேர் என்ன பண்ணாங்க, 5 தாம்பாளத்தில் 2 பேரா உட்காந்துக்கிட்டா, புனியாமீன் தனியா விட்டாங்க.
தனியா விட்டுட்டாங்க. 5 தாம்பாளத்தில் கொண்டு வர சொன்னாங்க. 5 தாம்பாளத்தில் 10 பேர் உட்கார்ந்துக்கிட்டாங்க. புனியாமீனை கூப்பிடவே இல்லை, விட்டுட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு, அதனாலதான் இந்த ஏற்பாடு செஞ்சாங்க. இன்னொரு தாம்பாளத்தில் உணவு கொண்டு வர சொல்லி அந்த தாம்பாளத்தில் புனியாமீனை உட்கார வச்சு தாங்களும் அவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தம்பியுடனே சேர்ந்து சாப்பிடுறாங்க. இதை பார்த்தாங்க அவங்க. ஆஹா, அரசரோட உட்கார்ந்து சேர்க்கக்கூடிய பாக்கியம் அந்த பையனுக்கு கிடைச்சிக்கிச்சு, அவருக்கு கிடைச்சிக்கிச்சு, நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட நினைச்சாங்க. இப்படி சாப்பிடும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனியாமீன் கேட்கிறாங்க, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. புனியாமீன், உனக்கு அம்மா இருக்காங்களா? இல்ல, இறந்துட்டாங்க. இப்ப யார் இருக்கிறா? சின்னம்மா இருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன? ராஹீல். உங்க தாப்பனார் பேர் என்ன? யாக்கூப். அவர் யாரு? பெரிய நபி, அவரு அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலார் அப்படின்லாம் தம்பிகிட்ட பேசுறதுக்காண்டி கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் சரி. அதுக்கு சாப்பாடு முடிஞ்சு இரவு நேரமாச்சு. படுக்கிறதுக்காக வேண்டி 2 பேர் ஒரு பெட்ல படுக்கிறதுக்காண்டி ஏற்பாடு செஞ்சாங்க. ஒரு பெரிய பெட்டு, டபுள் காட் அப்படின்னு வச்சுங்களா, டபுள் காட், அது மாதிரி ஒரு 2 பேர். இந்த 10 பேரும் 5 இதுல படுத்துக்கிட்டாங்க. புனியாமீனை சும்மா விட்டாங்க. அவருக்கு கட்டல் இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை. உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை அழைத்து கொண்டு போய் தங்களோடு படுக்க வைத்துக் கொண்டார்கள். உயர்தரமான விரிப்புகள், உயர்தரமான கட்டில், அப்படி அந்த மாதிரி உள்ள படுக்கைகளை படுக்க வைத்துக் கொண்டார். இதையும் பார்த்தாங்க அவங்க. ஆஹா, நம்ம தப்பு பண்ணிட்டோம். முதல்ல அவர் இங்க கூப்பிட்டு இருந்தா இதுலயாவது படுத்து இருப்பாரு. 2 பேர் படுத்தல 3 பேராவது படுத்து உருண்டு இருக்கலாம். அவர் கொண்டு போய் அரசரோட சேர்ந்து படுக்க ஒரு சூழ்நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. இதெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை சோதனை செய்வதற்காக செய்த விஷயங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஆவா இலைஹி அஹாஹு, தன்னுடைய சகோதரரை தன் பக்கம் அவர் அணைத்துக் கொண்டார். கால, அவர் சொன்னார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி அன அஹூக்க, நான் தான் உன்னுடைய சகோதரர் யூசுப் அப்படின்னு சொன்னார். சாப்பிடும்போது சொல்லிட்டார். அலா தப்தஇஸ் பிமா கானூ யாமலூன், இவர்கள் செய்கின்ற காரியத்தின் காரணமாக நீங்க கவலைப்பட வேண்டாம். நீ கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. எது செஞ்சாலும் சரி, அவங்க என்ன செஞ்சாலும் சரி, பேசாம இருந்து ஒண்ணும் சொல்லாது. ஏன் எனக்கு கொடுக்கல, ஏன் எனக்கு படுக்க இடம் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, என்னைய விட்டுறீங்க அப்படின்லாம் அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்க வேணாம். நீ பாட்டுக்கு பேசாம இரு, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். பலா தப்தஇஸ், கவலைப்பட வேண்டாம். பிமா கானூ யாமலூன், அவர்கள் செய்கின்ற செயல்களின் காரணமாக நீ கவலைப்பட வேண்டாம் என்பதாகவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரத்தில் சொல்லி தந்தார்கள். பிறகு அவர்களுக்கு ஒரு நாள் இருந்தாமா, 2 நாள் இருந்திருப்பாங்க. எத்தனை நாள் இருக்க வைக்கணுமோ இருக்க வச்சு அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் முதல் தடவை கொடுத்த மாதிரியே இப்ப கொடுக்குறாங்க. ஆனா இப்ப 11 பேர் கொடுக்கிறாங்க. 11 ஒட்டகத்தினுடைய சுமைகளை ஏற்றுகின்றார்கள். பலம்மா ஜஹஸஹும் பிஜஹாஸிஹிம் ஜஅல ஸிகாயத ஃபீ ரஹ்லி அஹி என்று அல்லாஹ் தஆலா அடுத்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சம்பந்தமான விளக்கங்களை பார்ப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த சம்பவத்திலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் நிறைய இருக்கின்றன. ஆரம்பத்தில் நாம் சொன்னபடி கண்திஷ்டி சம்பந்தமாக அல்லது சகோதரத்துவம் சம்பந்தமாக விஷயங்கள் இவையெல்லாம் நிறைய இருக்கின்றன. எந்த படிப்பினைகள் சொல்லப்படுகின்றதோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று பயனடையக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.